அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் இன்றைய தினம் என்னுடைய வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சி தாளின் 4வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். இந்த முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும் என கூறிக்கொண்டு நான் பயிற்சி தாளுக்குள் நுழைகின்றேன். அதாவது 4வது பக்கத்தை உங்களுக்கு காண்பித்து அதற்கு விடை காணும் விளக்கம் ஓரளவு தெளிவாக உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க 15வது வினா, இதெல்லாம் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை தழுவிய வினாக்கள். இவற்றை ஏன் நாங்க பார்க்கிறோம் என்றால், இதே போல மாறுபட்ட வடிவில்தான் எதிர்வரும் பரீட்சைகளையும் வினாக்கள் வினாவப்படலாம். அப்ப நாங்க எந்த ஒரு வினாவை எதிர்கொள்ளுகின்ற போதிலும் அதற்கு விடையளிக்கிற திறமையை பெற்றிருந்தால் எங்களுடைய பல்வேறு சிறப்பாக அமைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப இங்க ஒரு நெய்யறி தரப்பட்டிருக்கு. அதில் செல்வதற்காக தரப்பட்டுள்ள குறியீட்டு தகவல்களை பார்க்க, அப்ப இந்த குறியீடுகளுக்குரிய தகவல்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதாவது இங்கே ஒரு நெய்யறி என்று ஒரு வலையமைப்பு தரப்பட்டிருக்கிற, அதிலே உள்ள அந்த வலையமைப்பில் செல்வதற்கான குறியீட்டு தகவல்கள், குறியீடுகள் இவை தகவல் அதற்கு எதிராக தரப்பட்டிருக்கு. அப்ப அந்தந்த தகவல் அந்தந்த குறியீடு குறிக்கின்றது. அநேகமாக இதில் இருக்கிற தகவல்கள் அம்புக்கோடுகள் அனைத்துமே திசைகளை குறிக்கின்றது. அதாவது வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை. அடுத்த வருஷத்துக்கு வருஷம் என்பது 2 அடைப்புக்கள் செல்க, அதாவது அடைப்புக்களின் பக்கங்கள் 2 செல்க என்பது அதன் கருத்து. ஆரம்பிக்கவும் என்றால் தொடங்கவும், அந்த இடத்துல தொடங்கவும். நிறுத்துக என்றால் அந்த இடத்துல நிறுத்துக. அப்ப இப்ப இங்க கேட்கப்பட்டது தரப்பட்டுள்ள அதில் செல்வதற்கான குறியீட்டு தகவல்களை பார்த்து நாங்க குறியீடுகளுக்கு ஏற்ப முடியும் இடம், அப்ப நிறுத்துகிற இடம்தான் முடிகிற இடமாக இருக்கும். அந்த நிறுத்துகிற இடத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க ஆரம்பிக்கிற இடம் கேள்வியிலே தரப்பட்டிருக்கிற, ஏனென்றால் எங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கிறேன் என்பது தெரிய வேண்டும். அப்ப இந்த கட்டமைப்பில வலையமைப்பில நிலைக்குத்து கோடுகளும் கிடைக்கோடுகளுமாக சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்க, ஆரம்பிக்கிற இடத்தை தந்துட்டு 4 இடங்கள் குறித்து காட்டப்பட்டிருக்க ABCD என, அதிலே ஏதாவது ஒரு இடத்தைத்தான் நாங்கள் அடைய முடியும். ஆனா இங்க விடைகளாக தரப்பட்டது A என்பது இல்லை. அப்ப A அடைய முடியாது என்பதை நாங்க முதல்ல தெரிந்து கொண்டு செயற்படுவோம். சரி, நாங்கள் இப்ப அதுல குறிக்கப்பட்ட செயற்பாட்டுக்கேற்ப செயற்பட போகின்றோம். அப்படி செயற்படுகின்ற போது எங்களுக்கு விடை கிடைக்கும். முதல்ல ஆரம்பிக்கவும் என்ற இங்க குறியீடுகளை பாருங்க. முதல்ல ஆரம்பிக்கவும், சரி, அந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்க தயாராகிவிட்டோம். அடுத்தது கிழக்கு நோக்கி, இந்த கிழக்கு நோக்கி ஓரடைப்புக்கு செல்க.
அப்ப கிழக்கு நோக்கி ஒரு அடைப்பு செல்க என்றால் இந்த அடைப்பின் ஒரு பக்கத்தை நகருகிறது. அடுத்து சொல்லப்படுகிறது இரண்டு அடைப்புகள் செல்க. அப்ப இரண்டு அடைப்புகள் செல்க என்றால் இங்கே திரும்புவதற்கு ஒரு குறியீடும் இல்லை. அப்ப நேராக ரெண்டு அடைப்பை செல்ல வேணும். ஒரு அடைப்பு ரெண்டு அடைப்பு. அதாவது இந்த குறியீடு கருத்து ரெண்டு அடைப்புகள் செல்க. பிறகு வடக்கே திரும்பி ஓரடைப்புக்கு செல்க. இங்க பாருங்க, இந்த பக்கமாக திரும்பி ஓரடைப்புக்கு செல்க. மீண்டும் கிழக்கே திரும்பி ஓரடைப்புக்கு செல்க. அப்போ ஓரடைப்பு போனாச்சு. அதுக்கு பிறகு இரு தடவை இரண்டு அடைப்புகள் செல்க என்று இருக்கிறபடியால் ரெண்டு தடவை செல்ல வேணும். ஒன்று இரண்டு. திரும்ப தெற்கே செல்க. தெற்கே திரும்பி செல்லணும் ஓரடைப்புக்கு. தெற்கே போன பிறகு திரும்பவும் மீளவும் கிழக்குக்கு ஒரு தடவை. அப்ப கிழக்கே ஒரு தடவை, அதாவது கிழக்கு நோக்கி ஒரு தடவை, மீளவும் தெற்கு நோக்கி ஒரு தடவை. நிறுத்தக. இந்த இடத்துக்கு நிறுத்தக என்று தரப்பட்டிருக்கு, சதுர நிறுத்தப்பட்டதாக. அப்ப நாங்க அடைந்திருக்கிற இடம் டி என்பது இலகுவாக எங்களுக்கு புரிகின்றது. இந்த வினாவிலே என்ன கடினம், அதாவது குறியீடுகளுக்கு ஏற்ப செயற்பாட்டை செய்து அடைகிற இடத்தை சரியாக, அதாவது இந்த குறியீடு தான் இது ஆரம்பிக்கிறதும் முடிகிறதும். அப்ப இது ஆரம்பிக்கிற முடிகிற என்றால் செயற்பாடு என்பதற்கு அறிவுறுத்தலை ஒழிய அங்கே ஒரு செயற்பாடும் இல்லை. இறுதியிலே அடைகிற இடத்தை கண்டுபிடித்தோம். டி என்பது விடையாக அமைந்தது. இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 16வது வினா. இலங்கையில் ரூபாய் 10 நாணயத்தால் பாவனையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ரூபாய் 170 அதிக எண்ணிக்கையான குறைந்த எண்ணிக்கையான நாணயத்தாள்களாக வைத்திருக்கக்கூடிய முறையாது. அப்ப இலங்கையில 10 ரூபாய் தாள் இருந்தது, இப்பவும் அது பெறுமதியானது, ஆனா பாவனையில இல்லை. அதுக்கு பெறுமதி இருக்கின்றது, ஆனா பாவனையில குறைந்து விட்டது. குறைந்தது இல்லை என்று சொல்லலாமே, நாணய குச்சி தான் இப்ப பாவனை. அப்ப அப்படி 10 ரூபாய் இல்லை என கருதி கொண்டு நாங்கள் இந்த வினாவை அணுக வேண்டும். முதலாவது ஆக மொத்த தொகை 170, அதிக எண்ணிக்கையான நாணயத்தால் குறைந்த நாணயத்தால், அதிக எண்ணிக்கையான நாணயத்தால் குறைந்த எண்ணிக்கையான நாணயத்தாள்களாக வைத்திருக்கக்கூடிய முறையே தருக என்பதுதான் கருத்து, முறையாது என்ற. அப்ப நாங்கள் அதிக எண்ணிக்கை என்றால் இதிலே அடுத்ததாக எங்களுடைய நாட்டில் 20 ரூபாய் இருக்கின்றது. 170 எத்தனை 20 இருக்க முடியும்? அப்ப 170 20ஆல வகுத்தோமா இருந்தால் 8 10 மீதி வருகின்றது. அப்போ 9ஆக வேணுமா இருந்தால் 8 20 ரூபாய்த்தால் ஒரு தாள் 10 ரூபாய். நான் 10 ரூபாய்த்தால் தான் பாவனையில இல்லை என்று தோமி, அதுபடியா அது பொருந்தாது. அப்ப இதற்கு அடுத்த பெறுமதி கூடினதால் 50 ரூபாய். அப்போ ஒரு தாளை 50 ரூபாவுக்கு நாங்கள் 170 எடுத்தோமாக இருந்தால் மிகுதி 120 ரூபாய். ஏன் 170 50 போனால் 120, 120 20ஆல வகுத்தோம் என்றால் 6 20 ரூபாய் நாணயத்தாள்கள். அப்போ 7 நாணயத்தாள்கள் என்ற முதலாவது விடை என்றால் இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. முதலாவது 7 என இருக்க வேண்டும். அப்ப இது 9 என்றது பொருந்தாது, இது 4 என்பதும் பொருந்தாது. இனி நாங்க குறைந்த எண்ணிக்கை என்று பார்த்தால் இந்த 170க்கு கூடிய பெறுமதியாக 100 ரூபாய் நாணயத்தால் ஒன்று இருக்கலாம். ஒரு தாள் 100 ரூபாய், அடுத்து ஒரு தாள் 50 ரூபாய், மிகுதி 20 ரூபாவில ஒரு நாணயத்தாள் இருக்கலாம். அப்படியாக பார்த்தால் 3 நாணயத்தாள்கள் என்ற முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது.
நன்று. நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். அன்பு மாணவ செல்வங்களே, உண்மையிலேயே மிக இலகுவான வினாக்கள் தான் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வினாக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்வதன் மூலம் எங்களை நிலையே உயர்த்தி கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இந்த வினாவை 10 இருந்து 20 வரையிலான எண்ணும் எண்கள். இது எண்ணும் எண் என்றால் என்ன? தொடராக வருகின்ற தொடர்ச்சியான இயற்கை எண். ஈரிலக்கம் 10 என்றால் 1 களம் 10 களம் இருக்கின்றது. அப்ப 10, அதாவது 1 களத்துல 0, 10 களத்துல 1 என்று வந்தால் ஒரு 10. 10 இருந்து 20 வரை இதான எண்ணும் எண்கள். அப்ப இதுல எத்தனை எண்ணும் எண்கள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு முதல் தெரியணும். இதுல 11 எண்ணும் எண்கள் இருக்கின்றது. ஏன் 10ல இருந்து ஆரம்பிக்கிறோம்? 11ல இருந்து 20 என்றால் 10. ஆனா இப்ப நாங்க 20ல இருந்து 10 கழித்தால் 10 தான். ஆனா அந்த 10ம் இருக்கின்றபடியால் 11 எண்கள் இருக்கின்றன. இந்த 11 எண்கள்ல இப்ப கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. உள்ள ஒற்றை எண்களின், இரட்டை எண்களின், முக்கோண எண்களின் எண்ணிக்கை முறையே தருக. ஒற்றை எண் என்றால் என்ன? ஒரு எண்ணை 2ஆல வகுத்து 1 மீதி வருவது ஒற்றை எண். மீதி வராதது இரட்டை எண். 2ஆல வகுத்து மீதி வரவில்லை என்றால் இரட்டை எண். முக்கோண எண் என்பது முக்கோண கோலத்தில் அமைவது. இப்படி முக்கோண கோலத்தில் அமைந்து கொண்டு போறது முக்கோணங்கள். இப்படியாக 1, 2, 3 என்ற தொடர் எண்ணை கூட்டி வருவது முக்கோண எண். அப்ப இதுல எத்தனை ஒற்றை எண் இருக்கு, எத்தனை இரட்டை எண் இருக்கின்றால், இது 10லையும் 20லையும் 10ல இருந்து 20 வரை என்றபடியால் இரட்டை எண் 6 இருக்கும். இரட்டை எண் 6 இருக்கும். ஒற்றை எண் 5 இருக்கும். ஏன் எங்களுக்கு முதலே காத்திரங்கள் 11 எண்கள். அப்ப 10 முதல் ஆரம்பிக்கிறது, இறுதியில 20 முடிகின்றது. அது ரெண்டும் இரட்டை எண் என்றபடியால் கூடிய எண்ணிக்கை 1 கூடுதலாக இருப்பது இரட்டை எண்ணாக இருக்கும். அப்ப ஒற்றை எண்கள் எது எது ஒற்றை எண்கள்? 11, 13, 15, 17, 19. இந்த 5 தான் ஒற்றை எண்கள். இரட்டை எண்களவை 10, 12, 14, 16, 18, 20. அப்ப இங்க 6 இருக்கின்றது. முக்கோண எண் எத்தனை? இப்ப நாங்க 1, இது ஒரு முக்கோணம், இதுல சேர்ந்தா 3, இது 6, இதுக்கு அடுத்ததாக கீழே 4 இருந்தால் அது 10. அப்ப 10 முதலாவது முக்கோணம். 10ஓடு இனி 5 கூட்டினா 15. 15ஓடு 6 கூட்டினா 21. ஆனா 21 இங்க வராது. அப்ப முக்கோண எண் 2 தான் இருக்கின்றது. எப்படியாக? 10 என்பது 1, 2, 3, 4 என்றால் 10. பாருங்க, 10 துண்டாக்கள். அப்ப இது ஒரு முக்கோண எண். இதுக்குள்ள 5 தான் வரும். 6 வராது வராது. 5 வந்தால் 15. அடுத்தது 6 என்றால் 21. 21 வராது. அப்ப 2 முக்கோண எண்கள். அப்ப இங்க கேட்கப்பட்ட முறையில் ஒற்றை எண் நாங்கள் 5 என்று கண்டோம், இரட்டை எண் 6 என்று கண்டோம், முக்கோண எண் 2 என்று கண்டோம். அப்ப 5, 6, 2 என்ற இரண்டாவது விடையே பொருத்தமானது. இப்ப நான் சொல்லித்தரேக்க உங்களுக்கு இது தெளிவாக விளங்கினால் பரீட்சையில நிச்சயமாக நீங்க சிறந்த பெறுபேறு எடுப்பதற்கும் சரியான தகுதி உள்ளவர்களாக மாறுவீர்கள். இதுக்கு என்ன தேவை என்றால் உங்களுடைய உன்னிப்பான கவனிப்பு தான் தேவை. இதில் ஒருவித கஷ்டமும் இல்லை. இனி நாங்க 18வது வினாவுக்குள் நுழைவோம். அடைப்புக்குள் உள்ள உருக்களுக்குரிய பரிமாணம் நிறையாக கூட்டப்பட்டோம். நிறை என்றால் வரிசை. 3 நிறைகள் இருக்கின்றது. நிறையாக கூட்டப்பட்டோம். வெளியேயும் கூட்டப்பட்டு இங்க வெளியே பரிமாணம் தரப்பட்டிருக்கு. அப்ப இத கூட்டின பரிமாணம் தான் இங்க தந்திருக்கு. நிரலாக கழிக்கப்பட்ட உள்ளேயும்,
அப்ப நிரலாக கழிக்கப்பட்டு உள்ளே என்றால் இதுல இருந்து இதை கழித்து இது பெருமானம், இதுல கழித்து இது பெருமானம், இதுல கழித்து இது பெருமானம். அப்ப கழிக்கப்பட்டு உள்ளேயும் உள்ளன. இப்ப இந்த சட்டக வலையமைப்பில இருக்கிற எண்கள் இந்த சூக்ஷ்மம் எங்களுக்கு புரிந்துவிட்டது. இப்ப கேள்வி என்ன? ஏபிசிடியில் இட வேண்டிய எண்கள் எவை? அப்ப நாங்க ஏ பார்த்தால் இதில இருந்து இதை கழித்துத்தான் இது என்றால், இப்ப இதில இருந்து இதை கழித்தால் கூடி இந்த பரிமாணம் கிடைக்கும். அப்ப 3ல் 2 போனால் எவ்வளவு? 1. அப்ப 3ல் 1 போனா 2. அப்ப 1 வருகின்ற விடை முதலாவதாக இது இல்லை, இது பொருத்தம், இது இல்லை. அப்ப இது இனி மற்ற எண்கள் பொருத்தமானு பார்ப்போம். 2ல ஒரு எண்ணில 3 போனால் 6 என்றால் 6 3 கூட்டினா 9 தான் அந்த எண். அப்ப 2வது சரி. ஸ்ரீயில 7ல 3 போனால் எவ்வளவுன்னு பார்த்தா 4, அதுக்கும் சரி. டியில 8ல 6 போனால் 2, அதுக்கும் சரி. இப்ப இந்த கூட்டச்சேற்பாடு எங்களுக்கு ஒரு வகையிலும் தேவையில்லை. ஆயினும் இந்த நாங்க கண்டுபிடித்த விடைகள் சரியா என்று பார்ப்பதற்கு இந்த நிறைகளை கூட்டி பார்த்து நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இது எப்ப செய்யணும்? இந்த கேள்விக்கு விடையளிக்கிற போது அல்ல, எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்த பிறகு எங்களுக்கு ஓய்வாக இருக்கின்ற நேரத்துல, மீளப்பாக்க கிடைக்கிற நேரத்துல இதை ஒப்பிட்டு பார்த்து இந்த விடை சரியா, இதற்கு 2.5 புள்ளி நிச்சயமாக கிடைக்குமா என்பதை நிச்சயப்படுத்த அதனை பார்வையிடலாம். நன்று.